Good evening friends. நம்ம இன்னைக்கு +2 chemistryல alcohols, phenols and ethers என்கிற சாப்டர்ல இருந்தோம். அதே மாதிரி aldehydes, ketones and carboxylic acid இந்த ரெண்டு சாப்டர்லயுமே ஒரு முக்கியமான ஒரு டாபிக் வருது. அது என்ன டாபிக்னா எஸ்டரிஃபிகேஷன். அப்ப இந்த எஸ்டரிஃபிகேஷனை பத்தி தான் இன்னைக்குள்ள வீடியோ செஷன்ல நம்ம பார்க்கலாம். எஸ்டரிஃபிகேஷன் ரியாக்ஷனை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி what is ester? எஸ்டர்னா என்ன? Ester is a chemical compound. It is made by the substitution reaction of acid and alcohol. எஸ்டர்ங்கிறது வந்து ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட். இந்த எஸ்டர்ங்கிறது எப்படி ஃபார்ம் ஆகும்னா ஒரு சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் ஆஃப் ஆசிட்டும் ஆல்கஹாலும் சேர்ந்து ஒரு சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் பண்ணி நமக்கு எஸ்டர் கிடைக்கும். இப்போ ஆசிட் ஃபங்க்ஷனல் குரூப் என்னது? COOH. இப்போ இங்கே ஒரு R இருக்கிற ஒரு குரூப் போடுவோம். அது மெத்திலா இருக்கலாம், எத்திலா இருக்கலாம், ஏதாவது ஒரு அல்கைல் குரூப். இதுக்கு கூட ஒரு ஆல்கஹால் ரியாக்ட் பண்ண வைக்கிறோம். ஆல்கஹாலோட ஃபங்க்ஷனல் குரூப் வந்து OH. இங்கே இன்னொரு அல்கைல் குரூப் வருது. அப்போ ROHங்கிறது ஆல்கஹால் குரூப், COOHங்கிறது ஆசிட் குரூப். ஒரு ஆசிடும் ஒரு ஆல்கஹாலும் சேர்ந்து சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். சப்ஸ்டிடியூஷன்னா ரிமூவல் ஆஃப் வாட்டர். வாட்டர் வந்து இங்கே ரிமூவ் ஆகுது. எப்படி? H2O. இப்போ என்ன நடக்குங்க? RCOOR. இதான் வந்து எஸ்டர். என்ன ரிமூவ் ஆயிடுச்சு? வாட்டர். H2O வந்து ரிமூவ் ஆயிருக்கு. ஜெனரலா எஸ்டர்ங்கிற ஒரு காம்பவுண்ட் இருக்கு அப்படின்னா அதோட ஃபங்க்ஷனல் குரூப் எப்படி இருக்குன்னா COOR. நமக்கு ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் கொடுத்து அங்க எஸ்டர் இருக்கு அப்படிங்கறத நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும்னா இந்த COOR குரூப் அங்க இருந்தா அது எஸ்டர் இருக்கு அப்படின்னு அர்த்தம். The word ester is given by a German chemist Leopold Gemling in 1848. இந்த எஸ்டர்ங்கிற வேர்டை ஃபர்ஸ்ட் சொன்ன ஆள் வந்து யாருன்னா லியோபோல்ட் ஜெம்லின். இவர் எங்க உள்ளவர்னா ஜெர்மனியில் உள்ள ஒரு கெமிஸ்ட். எப்போ சொன்னார்னா in 1848. அதே மாதிரி இப்போ ஜெனரலாக பார்க்கக்கூடிய ஃபேட்ஸ் அண்ட் எசென்ஷியல் ஆயில்ஸ் ஆர் எஸ்டர்ஸ் ஆஃப் ஃபேட்டி ஆசிட்ஸ். இந்த எசென்ஷியல் ஆயிலோ ஃபேட் இதெல்லாமே வந்து எங்கே இருந்து கொண்டு வரப்படுதுன்னா எஸ்டர்ஸ் ஆஃப் ஃபேட்டி ஆசிட்ஸ். ஃபேட்டி ஆசிட்ஸோட எஸ்டர் ஃபார்ம்ல இருந்து தான் இந்த ஃபேட்டு ஆயில் எல்லாம் நம்ம டிரைவ் பண்ணி பிரித்து எடுத்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். தென் IUPAC நேம் எழுதும்போது எஸ்டர் இருந்ததுன்னா அதோட சஃபிக்ஸாக வந்து நம்ம OH அப்படின்னு எழுதுவோம். OH. அசிட்டேட். அசிட்டேட்னா CH3 COOCH3 இப்படி இருந்ததுன்னா அசிட்டேட், மெத்தில் அசிட்டேட். இதே மாதிரி C2H5 COOCH3 அப்படின்னா என்ன சொல்லுவோம்? எத்தில் அசிட்டேட். இப்போ IUPAC நேம் எழுதும்போது நம்ம சஃபிக்ஸா வந்து என்ன எழுதணும்? ஏட்னு முடிக்கணும். OH. சிம்பிள் எஸ்டர்ஸை வந்து அதோட காமன் நேம்ல தான் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். அதனால இங்க அசிட்டேட். ஆனா ஒரு பல்கி குரூப் கூட ஒரு எஸ்டர் ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச் ஆகிருந்ததுன்னா அதுக்கு நம்ம IUPAC நேம் எழுதும் போது அதோட சஃபிக்ஸ்ல OHன்னு தான் முடிக்கணும். தென் ஆர்கானிக் எஸ்டர் கேஸ்ல இப்போ அரைல் குரூப்ஸ் எடுக்கிறோம். அரைல் குரூப்ஸில் ஃபங்க்ஷனல் குரூப் எப்படி வரும்? ஆர்த்தோ, மெட்டா, பேரா அப்படின்னு சொல்லுவோம். அதில் ஆர்த்தோ எஸ்டர்ஸ் ஆர் அன்காமன் இன் ஆர்கானிக் எஸ்டர். ஆர்கானிக் எஸ்டரில் ஆர்த்தோ எஸ்டருங்கிற ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச் ஆகிருக்கிறது வந்து ஒரு அன்காமன் நான் இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப ரேராக தான் இருக்கும். அது வர்றதுக்கு ரொம்ப பாசிபிலிட்டி குறைவு. சம்டைம்ஸ் ஒன் வேர்டில் கேட்கலாம். தட் இஸ் ஆர்த்தோ எஸ்டர் இஸ் அன்காமன் கிளாஸ் ஆஃப் ஆர்கானிக் esters. And this esteரோட ஸ்மெல் எப்படி இருக்குன்னா ஃப்ரூட் லைக் ஸ்மெல். இட்ஸ் a very pleasant aroma of sweet smell, pleasant smell. ரொம்ப ப்ளசண்டாக இருக்கக்கூடிய ஸ்மெல்லாக இருக்கும். பெரும்பாலும் ஃப்ரூட் லைக். எப்படிப்பட்ட ஃப்ரூட்ஸோட ஸ்மெல் இருக்குன்னா ஆப்பிள், பனானா,
ஸ்ட்ராபெரி, பைனாப்பிள் இதில் இருந்தெல்லாம் வரக்கூடிய அந்த ஸ்மெல் இருக்குல்ல, அதே மாதிரி தான் இந்த எஸ்டர்ஸோட ஆர்டர் இருக்கு. RRBயில் வந்து ரீசெண்டாக கேட்ட ஒரு கொஸ்டின், எஸ்டர்ஸ் ஸ்மெல்ஸ் லைக், வாட் இஸ் த ஆர்டர் ஆஃப் எஸ்டர்ஸ்? ஃப்ரூட் லைக் ஸ்மெல். பாலிமர் கெமிஸ்ட்ரியில் பாலிஎஸ்டர்ஸ் ரொம்ப இண்டஸ்ட்ரியலாக பேசிஸ்லேயே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். த பெஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் PET. ஃபுல் ஃபார்ம் பாலிஎத்திலீன் டெரிக்டாலேட், தென் ஆல்சோ செல்லுலோஸ் அசிட்டேட். இதெல்லாம் எஸ்டர்ஸ் வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் எப்படி யூஸ் ஆகுது. ஆனால் நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து வாட் இஸ் எஸ்ட்ரிஃபிகேஷன் ரியாக்ஷன். எஸ்ட்ரிஃபிகேஷன்னா என்னது? ஸோ வாட் இஸ் எஸ்ட்ரிஃபிகேஷன்? Esterification is the process of combining an organic acid with an alcohol to form esters. Esterification engiradhu, it is a process of combining an organic acid with an alcohol to form ester. So organic acid ku formula RCOOH with alcohol formula ROH. ROH எதாவது ஏன் நம்ம இந்த மாதிரி எழுதுறோம்னா அப்பதான் எலிமினேஷன் ஆஃப் வாட்டர் ஈஸியாக நம்ம எழுத முடியும். இந்த presence of acid, ஏதாவது ஒரு ஆசிட், மோஸ்ட்லி கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபூரிக் ஆசிட் ஆர் ட்ரை ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் கேஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அங்கே புரோட்டனேட்டட் H+ அயான்ஸ் தான் நமக்கு முக்கியம். இப்போ இங்கே தான் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபூரிக் ஆசிட் எடுக்கிறேன். கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபூரிக் ஆசிட் வந்து இந்த ரியாக்ஷனை செய்யும்போது எலிமினேஷன் ஆஃப் வாட்டர் வந்து ரிமூவ் ஆகுது. H2O and RCOOR. It is an ester group. இந்த esterification reaction +2 கெமிஸ்ட்ரியில் 2 யூனிட்டில் வருதுன்னு சொன்னேன். ஒன்று வந்து ஆல்கஹால், ஃபீனால்ஸ் அண்ட் ஈத்தர்ஸ்ங்கிற சாப்டர். அப்போ அங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, alcohols and phenols reacts with the carboxylic acid or acid chloride or acid anhydride to form ester. The alcohol or phenol ரெண்டுல ஒரு காம்பவுண்ட் வந்து கார்பாக்சிலிக் ஆசிட் கூடயோ இல்லை ஆசிட் குளோரைட் கூடயோ ஆசிட் அன்ஹைட்ரேட் கூடயோ ரியாக்ட் பண்ணி எஸ்டர்ஸ் ஃபார்ம் ஆகும். திஸ் ரியாக்ஷன் இஸ் நோன் அஸ் எஸ்டரிஃபிகேஷன் ரியாக்ஷன். இப்போ ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு ஆல்கஹால் குரூப் எடுக்கிறேன். ஆல்கஹால் வந்து ஃபங்க்ஷனல் குரூப் என்னது? ROH. இந்த ஆல்கஹால் எது கூட ரியாக்ட் பண்ணும்போது கார்பாக்சிலிக் ஆசிட். இங்கே நான் இப்போ ஆல்கஹால் குரூப்பும் கார்பாக்சிலிக் ஆசிட்டும் எடுக்கிறேன். ஆல்கஹாலும் கார்பாக்சிலிக் ஆசிட். கார்பாக்சிலிக் ஆசிட் ஃபார்முலா COOH. RCOOH. இப்போ என்ன நடக்கும்? வாட்டர் ரிமூவ் ஆகும். The presence of concentrated sulfuric acid and this esterification reaction is an reversible reaction. arrow mark வந்து ரெண்டு வேலையுமே போடுவாங்க, forward and backward, both forward and backward directionல போடுவாங்க. So ROOCR plus H2O. இதை எப்படி நம்ம இன்னும் ஈஸியாக எழுதலாம்? RCOO. இதுதான் இப்போ ரிவர்ஸில் எழுதியிருக்கேன். அதனால பெரும்பாலும் நம்ம கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கணும்னா ஃபர்ஸ்ட்டு ஆசிட் குரூப் எடுக்கணும். RCOOH reacts with alcohol, the presence of acid, concentrated sulfuric acid H2SO4 to form RCOOR plus H2O. It is an ester group. So alcohols reacts with the carboxylic acid to form ester. Then phenol. Phenol na eppadi irukku? Or aryl group AROH. This aryl group reacts with the carboxylic acid. RCOOH. Phenol formula AROH. aryl group இருக்கும் AROH. இந்த மாதிரி எழுதிக்கிறோம். So removal of water வந்து remove ஆகுது. Removal of water formula H2O, the presence of concentrated sulfuric acid H2SO4 to form RCOOH.
COOAR வரும். ஏன்னா இங்க வந்து அரையல் குரூப் கொடுத்துருக்கோம், அதனால அரையல் ஃபங்க்ஷனல் குரூப் வரும். phenol கூட ரியாக்ஷன் நடக்கும்போது, ஸோ phenol reacts with carboxylic acid to form ester, அரையல் எஸ்டர்ஸ் ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட் எது எதுக்கு கூட ரியாக்ட் பண்ணும்போது, ஆல்கஹால் ரியாக்ட்ஸ் வித் ஆசிட் குளோரைட். ஆசிட் குளோரைட் ஃபார்முலா என்னது? RCOCl. இப்போ RC டபுள் பாண்ட் OCl, இந்த COCl இருக்கிறதா ஆசிட் குளோரைட் ரியாக்ட்ஸ் வித் ஆல்கஹால் ROH. இப்போ இங்க என்ன ரிமூவல் ஆகும்னா இந்த HCl ரிமூவ் ஆகும். The presence of acid H+. It comes from either concentrated sulfuric acid or dry hydrochloric acid HCl to form RC double bond OR. இது ஈஸியா அப்படி எழுதலாம். RCOOR என்கிறது எஸ்டர், பை ப்ராடக்ட் வந்து ஹைட்ரஜன் குளோரைட் HCl. It is ester. Then phenol. Phenol reacts with acid chloride to form ester. So acid chloride RC double bond OCl. It reacts with the phenol. Phenol AROH. என்ன வெளியில போகுது? HCl. Hydrogen chloride. So எப்படி product RC double bond OAR. ஏன்னா இங்க அரையல் குரூப் கொடுத்திருக்கு, அதனால அரையல் எஸ்டர்ஸ் ஃபார்ம் ஆகும். and hydrogen chloride gas is eliminated. The next reaction, alcohol reacts with acid anhydrides to form esters. இது வந்து acid chloride. Next reaction என்னது? Alcohol or phenol reacts with acid anhydride to form esters. Acid anhydride formula என்னது? R C double bond O C double bond O R. இதான் வந்து acid anhydride. இதுக்கு கூட ஒரு alcohol group ROH. The presence of H plus ion, that it comes from either concentrated sulfuric acid or dry hydrogen chloride. இந்த H plus என்கிறது வந்து protonated H plus ion. Acid anhydride கூட alcohol react பண்ணும்போது என்னெல்லாம் ப்ராடக்ட் கிடைக்கும்னா, இந்த இடத்துல பாண்ட் வந்து இப்படி பிரேக் ஆகி இவ்வளவும் சேர்ந்து ஒரு ஆசிட் குரூப்பா மாறும் RCOOH. Then another one is our ester group RCOOR. அப்போ என்னெல்லாம் ப்ராடக்ட்? RCOOR, RC double bond OOR. இதான் வந்து ester. இது எப்படி எழுதிக்கலாம்? RCOOR plus acid RC double bond OH. இது வந்து இன்னொரு acid, இது ester. So acid anhydride reacts with the alcohol to form ester and acid. Then aryl group கூட reactant அப்படினா, then phenol reacts with the acid anhydride to form aryl esters. அப்போ acid anhydride formula என்னது? RC double bond O C double bond O. இந்த R வந்து நம்ம R dash அப்படின்னு மென்ஷன் பண்றோம், ஏன்னா ரெண்டு R இருக்கனால ஒன்னு R dash plus phenol AROH. இந்த AR என்கிறது என்ன குரூப்? AR னா C6H5. இந்த பென்சைல் குரூப்பை தான் நம்ம ARன்னு எல்லா இடத்துலயும் போட்டுட்டு இருக்கோம். So phenol reacts with acid anhydride, the presence of H plus ions to form, எங்க bond break ஆகும்? இந்த இடத்துல bond break ஆகி
ஒரு ஆசிட் குரூப் RCOOH குரூப்பும் அரைல் எஸ்டரும் ஃபார்ம் ஆகுது. ஸோ அரைல் எஸ்டர் C double bond O OAR plus R dash COOH. இது அரைல் எஸ்டர். இது acid anhydride reacts with the phenol to form aryl ester and acid. R dashல என்ன alkyl குரூப்போ அது பேசிஸா உள்ள ஆசிட் வந்து இங்க ஃபார்ம் ஆகும். இப்போ இந்த R dash வந்து CH3 குரூப்பா இருந்தா அசிட்டிக் ஆசிட் ஃபார்ம் ஆகும், CH3COOH. இப்போ அது எதா இருக்குதோ அது பேசிஸான ஆசிட் வந்து பை ப்ராடக்டா ஃபார்ம் ஆகும். ஸோ alcohol and phenol reacts with the carboxylic acid or acid chloride or acid anhydride to form ester. This reaction is known as esterification reaction. இது இவ்வளவும் இந்த alcohol, phenol and ethers என்கிற சாப்டர்ல கொடுத்திருக்காங்க. Next carboxylic acid. It means aldehyde, ketones and carboxylic acid சாப்டர்ல சேம் வேல தான் கொடுத்திருக்காங்க, கொஞ்சம் டிஃபரண்ட். Carboxylic acid are esterified with alcohols or phenols in the presence of mineral acids such as concentrated sulfuric acid or dry hydrogen chloride gas as a catalyst. அப்ப இங்க என்ன ரியாக்ஷன் சொல்றாங்கன்னா carboxylic acid வந்து alcohol or phenol கூட esterified reaction in the presence of mineral acids such as concentrated sulfuric acid or dry hydrogen chloride gas as a catalyst. இப்போ ester form ஆகுது. carboxylic acid COOH it reacts with alcohol ROH. என்ன water வந்து remove ஆகும் in the presence of concentrated H2SO4 to form RCOOR plus water. The carboxylic acid it reacts with the alcohol in the presence of mineral acids such as concentrated H2SO4. It acts as a catalyst to form ester. Then இந்த carboxylic acid alcohol கூட react பண்ணும்போது நம்ம concentrated H2SO4 catalyst-ஆ யூஸ் பண்ணக்கூடிய இந்த ரியாக்ஷனுக்கு பேரு esterification reaction. அதே நேரத்துல carboxylic acid is reactant with alcohol in the presence of dry hydrogen chloride gas as a catalyst to form ester. This reaction is known as Fischer-Spear esterification reaction. Fischer-Spear esterification reaction. Fischer-Spear esterificationல எது catalyst-ஆ யூஸ் பண்ணுவாங்கன்னா dry hydrogen chloride gas. dry hydrogen chloride gas வந்து catalyst-ஆ யூஸ் பண்ணினா அந்த esterification reactionக்கு பேரு Fischer-Spear esterification reaction. வெறும் நம்ம concentrated sulfuric acid-ஐ யூஸ் பண்ணி esterification reaction-ஐ conduct பண்ணோம்னா அந்த reaction-க்கு பேரு esterification reaction. Example reaction பார்க்கலாம். Acetic acid reacts with the ethanol in the presence of concentrated sulfuric acid to form ethyl acetate. Acetic acid formula என்னது CH3COOH. It reacts with the ethanol. Ethanol formula C2H5OH. The presence of concentrated sulfuric acid to form ethyl acetate. For removal of water CH3COOC2H5 plus H2O. Ethyl acetate and water is the products. So acetic acid reacts with the ethanol
the presence of concentrated sulfuric acid to form ethyl acetate. Esterification reaction என்ன அதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். இப்போ வந்து நம்ம what is the mechanism behind this esterification reaction? First we take an carboxylic acid. So carboxylic acid எப்படி R C double bond O OH இதான் வந்து ஒரு carboxylic acid. It reacts with the protonated H plus ions. It comes from either concentrated sulfuric acid or dry hydrogen chloride gas. So H plus ion வந்து எடுக்கிறோம். இந்த H plus ions இந்த ஆசிட்ல எங்க போய் அட்டாக் பண்ணுவோம்னா இந்த டபுள் பாண்ட் ஆக்சிஜன், இந்த ஆக்சிஜன் டபுள் பாண்டட் ஆக்சிஜனா இருக்கும். கார்பன்ல 2 ஆக்சிஜன் இருக்கு, ஒன்னு OH இன்னொன்னு வந்து டபுள் பாண்ட் O. இந்த புரோட்டனேட்டட் H plus அயான் வந்து எங்க அட்டாக் ஆகும்னா இந்த டபுள் பாண்டட் ஆக்சிஜனை தான் அட்டாக் ஆகும். ஏன்னா this oxygen is more electronegative than other oxygen. இந்த டபுள் பாண்டட் ஆக்சிஜன் வந்து இந்த OH-ல இருக்கக்கூடிய ஆக்சிஜனை விடையும் more electronegative. So this H plus comes to attack this double bonded oxygen. So what is the product? R C OH. இது அப்படியே தான் இருக்கு. இங்க double bond OH. இப்போ இந்த ஆக்சிஜனுக்கு எத்தனை வேலன்சி இருக்குங்க? 1 2 3. ஜெனரலா ஆக்சிஜனுக்கு எத்தனை வேலன்சி? 2. 2 வேலன்சி தான் இருக்கு. ஆனா இங்க 3 பாண்ட் இருக்கு. அந்த எக்ஸஸ் நம்ம மென்ஷன் பண்ணதுக்கு ஒரு பிளஸ் சைன் வந்து கொடுக்குறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன நடக்கும்னா இதுக்கு கூட நம்ம ஒரு ஆல்கஹால் குரூப் வந்து ஆட் பண்றோம். ஆல்கஹால் எப்படி இருக்கணும்? ROH இங்க லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இப்படி இருக்கும். அப்ப இந்த ஆக்சிஜன் எங்க போய் அட்டாக் பண்ண போகுது? ஆக்சிஜன் பிரசன்ட் இன் த ஹைட்ராக்சில் குரூப். ஹைட்ராக்சில்னா ஆல்கஹால். ஆல்கஹால்ல இருக்கக்கூடிய இந்த ஆக்சிஜன் எலக்ட்ரோ பாசிட்டிவ் கார்பனை போய் அட்டாக் ஆகும். So this oxygen will goes and attack this carbon. So what is the product? At the same time this bond, இந்த ஒரு பாண்ட்னா 2 எலக்ட்ரான் இருக்கும். It will gives its lone pair of electrons to oxygen for stabilization. Stabilize ஆகிறதுக்காக இந்த டபுள் பாண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு பாண்ட்ல இருக்கக்கூடிய அந்த ஒன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை வந்து ஆக்சிஜனுக்கு கொடுத்து அங்க லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அது ஃபார்ம் ஆகும். இப்போ ப்ராடக்ட் எப்படி ஃபார்ம் ஆகும்னா R C OH. இந்த டபுள் பாண்ட் வந்து இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸா இந்த ஆக்சிஜனுக்கு போயிடுச்சாங்க, அதனால அங்க ஒரு சிங்கிள் பாண்ட் தான் வரும் OH. திருப்பி இந்த ஆக்சிஜன் இந்த எலக்ட்ரோ பாசிட்டிவ் கார்பன்ல போய் அட்டாச் ஆகுது. ஸோ ஆக்சிஜன் வருது, ஹைட்ரஜன், அப்புறம் அந்த அல்கைல் குரூப். இந்த அல்கைல் குரூப்பை இங்க போடுறோம். இப்போ இந்த ஆக்சிஜனுக்கு நம்ம பார்க்கணும் பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு? 1 2 3. அதனால இங்க பாசிட்டிவ் சார்ஜ் போடுறோம். மற்ற இடங்கள்ல எல்லாமே பேலன்சி ஸ்டெபிளைஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இந்த எக்ஸ்ட்ரா பேலன்ஸியை ஸ்டெபிளைஸ் பண்றதுக்காக இன்னொரு ஆல்கஹாலிக் குரூப் இங்க நம்ம ஆட் பண்ணணும், ROH. அப்போ இங்க என்ன நடக்கும்னா இந்த புரோட்டனேட்டட் இது வந்து இந்த ROH கூட சேர்ந்து இப்படி வெளியில போகும். ROH that is ROH2 வந்து இப்படி வெளியில போகும். இதை வந்து நம்ம இந்த மாதிரி மென்ஷன் பண்ணுவோம். அப்போ இந்த பாசிட்டிவ் சார்ஜ் இங்க வருது. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் இங்க எப்படி இருக்கும்? RCOH. இந்த லைன் வந்து நம்ம அப்படியே எழுதுறோம். இங்க OR, ஏன்னா இந்த ஹைட்ரஜன் வெளியில போயாச்சு. திருப்பி கீழே OH. இதுக்கு ஒரு நேமிங் கொடுத்திருக்காங்க, டெட்ராஹைட்ரல் இன்டர்மீடியேட். இது இவ்வளவுமே ஸ்டெப் 1. இந்த மெக்கானிசத்தோட ஸ்டெப் 1 வந்து
இவ்வளோ ப்ராசஸ் நடக்கும். ஃபர்ஸ்ட் ஆசிட் கூட புரோட்டனேட்டட் H+. This H+ comes from either concentrated sulfuric acid or dihydrogen chloride gas. அங்கிருந்து வந்து இந்த H+ ions will attack more electronegative oxygen atom presence in the carboxyl group. So it will form one type of intermediate. It again reacts with the alcohol. The alcoholic oxygen attack to the more electropositive carbon atom to form an intermediate. For the stabilization, we are adding again alcoholic group to the intermediate. We get tetrahedral intermediate. The tetrahedral intermediate கூட H+ ion, that is protonated ion வந்து நம்ம ஆட் பண்ணும்போது இந்த protonated H+ ion எங்க போய் அட்டாக் ஆகும்னா இந்த ஆக்சிஜன்ல போய் அட்டாக் பண்ணும். அப்ப எப்படி ப்ராடக்ட் வரும்னா RCOR OH H. இங்க பாசிட்டிவ் சார்ஜ் OH இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட் ஸ்டெபிலைசேஷன் பண்றதுக்காக என்ன நடக்கும்? இங்க OH இருக்கு. அப்ப அதால அங்க ஸ்டெபிலைஸா இருக்க முடியாது. அதனால இது என்ன ஆகும்? இப்படி வாட்டர் மாலிகுலார் ரிமூவ் ஆகும். H2O வாட்டர் மாலிகுல் ரிமூவ் ஆகும். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் RCOR OH. இங்க கார்பனுக்கு வேலன்சி குறைவு. அதனால எலக்ட்ரான் டெஃபிஷியன்சியை மென்ஷன் பண்ணதுக்காக பாசிட்டிவ் சார்ஜ் போடுறோம். இந்த மாதிரி கொடுக்குறோம் C+. நெக்ஸ்ட் என்ன பண்றோம்? நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இங்க இருக்கக்கூடிய இந்த ஆக்சிஜன்ல இருக்கக்கூடிய லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இங்க ஷிஃப்ட் ஆகும்போது RC டபுள் பாண்ட் OH OR. அதே மாதிரி இந்த வாட்டர் வந்து இதுக்கு கூடயே தான் இப்போ டிராவல் பண்ணி வந்துட்டே இருக்கு. அது டோட்டலா எலிமினேட் ஆகி போகல. இப்போ இங்க பாசிட்டிவ் சார்ஜ் திருப்பி இந்த H+ வந்து திருப்பி இந்த வாட்டர் கூட சேர்ந்து H3O+ அயானா வந்து எலிமினேட் ஆகும். அப்புறம் RC டபுள் பாண்ட் OR. இந்த RC டபுள் பாண்ட் OR இருக்கிறது என்னது? நம்மளோட ப்ராடக்ட் எஸ்டர். This is the mechanism of esterification reaction. Esterification reactionல first stepல இந்த tetrahedral intermediate வந்து கொண்டு வரோம். செகண்ட் ஸ்டெப்ல என்ன நடக்கும்? அந்த tetrahedral intermediate கூட திருப்பி protonated ion H+ வந்து ஆட் பண்ணி அதுல ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகுது. திருப்பி வாட்டர் ரிமூவ் ஆகி அங்க எலக்ட்ரான் டெஃபிஷியன்சி வந்து கார்பனுக்கு ஃபார்ம் ஆகுது. அப்ப கார்பனோட வேலன்சியை நம்ம ஸ்டெபிலைஸ் பண்றதுக்காக இந்த H+ அயான்ஸ் வந்து வாட்டர் கூட சேர்ந்து H3O+ வந்து எலிமினேட் ஆகும். தென் எஸ்டர் காம்பவுண்டும் நமக்கு ஃபார்ம் ஆகி கிடைக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ செஷன்ல நம்ம எஸ்டரிஃபிகேஷன் ரியாக்ஷன்னா என்ன, அந்த எஸ்டரிஃபிகேஷன் ரியாக்ஷன் எப்படி கண்டக்ட் பண்ணுறது, அதோட மெக்கானிசம் என்னன்னு பார்த்தோம். இந்த வீடியோ செஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.